கோவை பாஜகவுடைய நிர்வாகி அந்த பதவியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில் இருக்கிறார். விவரம் சொல்லுங்க மார்ட்டின். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவையிலே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் பங்கேற்று அந்த ஜிஎஸ்டி தொடர்பான பிரச்சனை தொடர்பாக அங்கே விவாதம் நடைபெற்றது. அந்த சமயத்திலே அவர் உரையாற்றிய பின்பு அங்கே கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து பேசிய அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனத்தின் உரிமையாளர் சீனிவாசன் மிக எளிமையாகவும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வான சீனிவாசனுக்கு ஒரு தகவலை பரப்பியிருந்தார். அப்பொழுது அந்த ஜிஎஸ்டி வரி என்பது ஒரே பேக்கரியில் இருக்கக்கூடிய பன்னுக்கு ஒரு வரி, அதில் தடவக்கூடிய ஜாம் பட்டருக்கு ஒரு வரி என்றும் அவர் நகைச்சுவையாக தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய சிரிப்பலை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக இந்த காட்சியானது அனைத்து ஊடகங்களிலும் பரவியதை தொடர்ந்து இது வைரலாக பரவி கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் தான் இவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவதூறாக பரப்பிவிட்டார் என்ற குற்றம் சாட்டிதான் அவரை தனியாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எம்எல்ஏ வான சீனிவாசன் இருக்கக்கூடிய அறையிலே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கே மிக பவ்யமாகவும் ரொம்ப தாழ்மையுடனாக அவர் அங்கே மன்னிப்பு கேட்கும் காட்சியை ஊடகத்தில் வெளியானது. இந்த காட்சியை பதிவிட்ட சிங்கானூர் மண்டல தலைவர், பாஜகவின் மண்டல தலைவர் சதீஷ் என்பவர் தான் பதிவிட்டார். பாஜகவின் கட்சிக்கும் மிகவும் அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டார் என்ற காரணத்திற்காக அவர் தற்சமயம் கட்சியின் அடிப்படை பதவி நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவலைத்தான் தற்பொழுது கட்சியின் அதிகாரப்பூர்வமான தகவலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கிடையே இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இது தொடர்பான தனிநபர் ஒருவர் மீதான தாக்குதலை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே பாஜக மிகவும் அதிகாரப்பூர்வத்தில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.